பாகிஸ்தான் முன்னாள் கிரிக்கெட் வீரர் தன்வீர் அகமது இந்திய அணி சாம்பியன்ஸ் டிராபியை வென்றது குறித்து பல சர்ச்சை கருத்துக்களை முன்வைத்துள்ளார். தனது யூடியூப் சேனலில் பல சர்ச்சை விஷயங்களை பகிர்ந்து கொண்டுள்ளார். இந்திய வெற்றியால் கோபமடைந்த தன்வீர் அகமது துபாயில் தயாரிக்கப்பட்ட ஆடுகளம் வேண்டுமென்றே இந்தியாவுக்கு சாதகமாக இருந்ததாக குற்றம் சாட்டியுள்ளார். இந்தியா தனது சாம்பியன்ஸ் டிராபியை குப்பைத் தொட்டியில் வீச வேண்டும் என்று அவர் காட்டமாக குறிப்பிட்டுள்ளார். 2025 மார்ச் 9 நடந்த போட்டியில் இந்தியா நியூசிலாந்தை 4 விக்கெட் வித்தியாசத்தில் தோற்கடித்து வரலாறு படைத்தது மற்றும் 3வது முறையாக ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபியை வென்றது. இந்த போட்டி துபாயில் நடைபெற்றது. இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா அற்புதமாக விளையாடி 76 ரன்கள் எடுத்து போட்டியில் பெரும் பங்கு வகித்தார். அவர் போட்டியின் சிறந்த வீரராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்தியாவின் வெற்றியால் பாகிஸ்தான் முன்னாள் வீரர் தன்வீர் அகமது அதிர்ச்சி. எதனால வாங்க பார்க்கலாம். பாகிஸ்தான் முன்னாள் கிரிக்கெட் வீரர் தன்வீர் அகமது தனது யூடியூப் சேனலில் இந்தியாவின் வெற்றி குறித்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். துபாயில் இந்தியாவுக்கு சாதகமாக ஆடுகளத்தை தயார் செய்ததாக ஐசிசி தலைவர் ஜெய் ஷா மீது அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்தியா தனது சாம்பியன்ஸ் டிராபி வெற்றியை குப்பைத் தொட்டியில் வீச வேண்டும் என்றும், ஏனென்றால் அது பயனற்றது என்று தன்வீர் கூறினார். முன்னாள் பிசிசிஐ தலைவரான ஜெய் ஷா துபாய் சர்வதேச மைதானத்தில் இந்தியாவின் அனைத்து போட்டிகளிலும் கலந்து கொண்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் வெற்றியால் கோபமடைந்த தன்வீர், ஜெய் ஷா விரும்பியது இதுதான் என்று கூறி இந்திய ரசிகர்களை கோபமடைய செய்துள்ளார். சாம்பியன்ஸ் டிராபி இறுதிப் போட்டியில் இந்தியா வெல்ல வேண்டும் ஜெய் ஷா விரும்பியதாகவும், அதனால் இந்தியாவுக்கு ஏற்ற வகையில் மைதானத்தை மாற்றி வைத்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தன்வீர் கருத்துக்கு இந்திய ரசிகர்கள் கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்துள்ளனர். மைதானம் மட்டுமே வெற்றி தோல்வியை தீர்மானிக்காது எனவும், இது பொறாமையால் உண்டான பேச்சு எனவும் குறிப்பிட்டுள்ளனர். நியூசிலாந்துக்கு எதிராக இந்தியா அற்புதமாக விளையாடி போட்டியில் வெற்றி பெற்றது. ரோஹித் சர்மாவைத் தவிர அணியின் மற்ற வீரர்களும் முக்கிய பங்கு வகித்தனர். இந்த வெற்றி இந்திய கிரிக்கெட்டுக்கு ஒரு பெரிய சாதனையாகும். மேலும் இது அணிக்கு 3வது முறையாக சாம்பியன்ஸ் டிராபியை பெற்றுத் தந்தது. இதுபோன்ற கிரிக்கெட் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.